ஹலோ தங்கங்களே, எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்ட பலாப்பழத்துல ஸ்வீட் பண்ணி காமிக்க சொன்னீங்க. அதுக்கு மலையாளத்துல சக்க வரட்டிதுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹல்வா. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்போ சக்க வரட்டி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பலாப்பழம் இது 1.5 கிலோ சொலைய பறிச்சு கட் பண்ணி வச்சிருக்கு. இது 1 கிலோ வெல்லம் பொடிச்சு தூள் பண்ணி வச்சிருக்கு. 1/2 கிலோ நெய் இருக்கு. தேவைக்கேற்ப அடிக்கடி தான் ஊத்துவோம், அதனால மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. இப்போ வெல்லத்தை உருக்கி எடுத்துக்குவோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போதும். இங்க வெல்லம் அதனுடைய பாகு உருகட்டும். அதுக்குள்ள நம்ம பலாப்பழத்தை போய் மிக்சியில அடிச்சு எடுத்துட்டு வரலாம். அரைக்கும் போது தண்ணியெல்லாம் ஊத்திடக்கூடாது, இதுலே தான் அரையணும். மேக்சிமம் இந்த பலாப்பழத்தை அடிச்சு எடுக்கும் போது கை வைக்காம இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்க அதெல்லாம் எடுத்து அது உள்ள போட பாருங்க. ஒரு சூடு ஆறின பிறகு அதோட இதை மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லமும் பலாப்பழம் அடிச்சதும் நம்ம சேர்த்த பிறகு நம்ம கரண்டிய கையை விடவே கூடாது, ஏன்னா இனிமேல் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு. இப்போ அந்த வெல்லத்தோட அந்த பலாப்பழம் நல்லா கலந்து வரும்போது இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நெய் ஊத்த போறேன் நானு. இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்பதான் மெதுவா இறுகி இருக்கு, இன்னும் ரெடி ஆகல. மறுபடியும் நெய் ஊத்திக்கிறேன் நானு, ஏன்னா கொஞ்சம் டைட்டா தொடங்கி இருக்கு. அந்த டைம்ல தான் அடிக்கடி கொஞ்சம் நெய் ஊத்தி கொடுக்கணும், ஏன்னா அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு 1 hour ஆயிருக்கு. இயற்கையான வெல்லம், பலாப்பழம், நெய் தவிர இதுல எந்த முந்திரி பருப்போ இன்னும் அழகு சேர்க்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அதுல இருக்க இயற்கையான சுவையோட கூடி தான் ஹல்வா சாப்பிட போறீங்க. நெய் நிறைய செலவாயிடுச்சா அப்படின்னு கேட்பீங்க. கிடையாது. 1/2 கிலோ நெய்ல 3/4 பாட்டில் நெய் அப்படியே இருக்கு. இடையில டைட் ஆகும்போது ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊத்தி கொடுத்தா போதும். அப்போ சக்கா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தின் அடியில எங்கேயுமே ஒட்டல. இப்படி எடுத்து போடும்போது அழகா இப்படி வந்து விழணும். தேவாமிர்தம் தேவாமிர்தம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சக்கா ஹல்வா சாப்பிட்டா அந்த இடத்துக்கு அடையலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா பொறுமையா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதான்னு சொல்லுங்க. கண்டிப்பா பிடிக்கும். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்ட்டு. எத்தனை பேர் செய்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை தங்கங்களே.